நீக்கப்பட வேண்டும், போதை ஒழிக்கப்பட வேண்டும், வேன் செயல்கள் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சில வருடங்களாக வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே தான் மதுபான சாலைகள் இயங்குகிற இடங்கள் சம்பந்தமாக அவற்றுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கரிசனை செலுத்தி வருகிறோம். பல இடங்களிலே இப்படியான மதுபான சாலைகளை மூடுவதற்கான நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் சம்பந்தமாக வழக்கு ஒன்று நிலுவையில் இருப்பதனாலே அதை குறித்து நான் எதுவும் இப்பொழுது சொல்லவில்லை. ஆனால் பொதுவாக சென்ற வருடத்திலே அளவுக்கு அதிகமாக மதுபான சாலை உரிம பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அரசாங்கமும் அந்த பட்டியலை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த மதுபான சாலைகளை இயக்குவதற்கு அவற்றுக்கு உரிம பத்திரங்கள் கொடுப்பதற்கு யார் யார் சிபார்சு செய்தார்கள் என்ற தகவல் இன்னமும் அரசாங்கம் வெளியிடாமல் ஒளித்து வைத்திருக்கிறது. இந்த அரசாங்கம்தான் எதிர்கட்சியில் இருக்கிற போது அரசியல் லஞ்சமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த உரிம பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்களுடைய சிபார்சின் பேரிலே தான் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு, தனியார்களுக்கு இந்த அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினவர்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னவர்கள். ஆனால் யாருக்கு அந்த உரிம பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் சொல்லுகிறார்களே தவிர யாருடைய சிபார்சிலே, எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சிலே இவை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை இன்னமும் அரசாங்கம் ஒழித்து வைத்திருக்கிறார்கள். இது அவர்கள் தாங்களாகவே சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுக்கு துணை போகிற ஒரு செயற்பாடாக காண்கிறோம். ஆகையினாலே இன்றைய தினத்திலும் மீளவும் அரசாங்கத்துக்கு நான் சவாலாக முன்வைக்கிறேன். நீங்களாகவே அரசியல் லஞ்சம் என்று சொல்லி செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே எந்தெந்த அரசியல்வாதி, எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சுகளினாலே இந்த புதிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துங்கள். இல்லை என்றால் நீங்களும் இந்த ஊழலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தே ஆக வேண்டும். அது அப்படியாக இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவதற்காகத்தான் நாங்கள் அந்த தகவலை வெளிப்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தகவலை அரசாங்கம் கொடுப்பதாக இல்லை. 2 அரசியல்வாதிகள் தாங்களாகவே அந்த வேளையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தாங்களாகவே எங்களுடைய சிபாரிசின் பேரிலே தான் இந்த மதுபான சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்று தாங்களாகவே ஒத்துக்கொண்டதன் காரணமாக இந்த அரசாங்கம் செய்கிற இந்த அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தபோது செய்த குற்றச்சாட்டு சரியானது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. யாரோ ஒருவருடைய சிபாரிசின் பேரில் தான், அதுவும் பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபாரிசின் பேரில் தான் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது தெரிய வருகிறது. திரு விக்னேஸ்வரன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார், திரு சா சிம்ரன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார். ஆனால் மற்றவர்கள் எவரும் அதனை சொல்லுகிறார்கள் இல்லை. ஆனால் அந்த தகவல் அரசாங்கத்தில் இருக்கிறது. அனுமதி பத்திரங்கள் கொடுக்கிற போது யாருடைய சிபாரிசின் பேரில் இது கொடுக்கப்பட்டது என்ற தகவல் அரசாங்கத்திடம் இருந்து கொண்டும் இன்னமும் இத்தனை மாதங்களாகியும் இன்னமும் அதனை வெளிப்படுத்தாமல் இருப்பது அரசாங்கமும் இந்த ஊழலுக்கு துணை போகிறதாக மட்டும்தான் நாங்கள் கருத முடியும். ஆகையினாலே தான் திரும்பவும் அந்த சவாலை அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறேன். நீங்களாகவே செய்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக அந்த ஊழலோடு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உடனடியாக எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபாரிசின் பேரிலே இத்தனை மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்ற, விசேஷமாக கிளிநொச்சியிலே தேவைக்கு அதிகமான அளவு ஒரே வீதியிலே ஒவ்வொரு கிலோமீட்டருக்குள்ளேயே 2-3 மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. யாருடைய சிபாரிசின் பேரில் இது கொடுக்கப்பட்டது என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது.
அண்மையில் அயலக பயணம் மேற்கொண்டிருக்கிற இந்தியாவுக்கு அந்த இந்திய பயணம் எப்படி இருந்தது? சுமூகமாக இருந்தது? இது அயலக தமிழ் உறவுகளோடு தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு வளமையான நிகழ்வு. இது 4வது வருஷமாக இது நிகழ்கிறது. முதல் தடவையாக அது நிகழ்ந்த போது கோவிட் காலமாக இருந்த காரணத்தினாலே அது இணைய வழி மூலமாக ஜூம் மூலமாக நடைபெற்றது. அதிலே நான் பேச அழைக்கப்பட்டிருந்தேன். நான் ஜூம் மூலமாக இங்கே இருந்து அந்த நிகழ்விலே பேசியிருந்தேன். 2வது தடவை அது சென்னையிலே ஜனவரி 12ஆம் தேதி, ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 12ஆம் தேதியை தமிழ் அயலவர் தினம் என்று தமிழ்நாட்டு அரசாங்கம் பிரகடனப்படுத்தியிருக்கிறது. அந்த 2வது வருடத்திலே நான் அழைக்கப்பட்டு முதலமைச்சரையும் சந்தித்து நான் உரையாற்றி இருந்தேன். அந்த நிகழ்விலே யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு யாழ் மாதிரி யாழ் ஒன்றையும் நான் பெருசாக கொடுத்திருந்தேன். அதற்கு அடுத்த வருஷம் சென்ற வருடம் மட்டக்களப்பில் இருந்து திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் பாடும் மீன் என்ற வடிவிலே மட்டு நகரிலிருந்து ஒரு பாடும் மீன் உருவத்தையும் பெருசாக வழங்கி அந்த நிகழ்விலே உரையாற்றியிருந்தார். இந்த தடவை இலங்கையிலிருந்து 7 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தில் இருந்து அமைச்சர் சந்திரசேகரனும் பிரதி அமைச்சர் பிரதீப்பும், எதிர்கட்சியில் இருக்கிற ரவுஃப் ஹக்கீம், திரு ஸ்ரீதரன், திரு சாணக்கியன் ராசமாணிக்கம், திரு செல்வம் அடைக்கல் மற்றும் நான், இந்த 7 பேரும் அழைக்கப்பட்டிருந்தோம். இந்த தடவை நிகழ்விலே முதலமைச்சர் உரையாற்றிய பிறகு அவர் வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவரையும் நேரடியாகவே சந்தித்து அளவலாவினால் சிறிது நேரம் ஒவ்வொருவரோடும் பேசியிருந்தார். இலங்கை விடயங்கள் சம்பந்தமாக மிக குறுகிய சொற்ப கால இடைவெளியில் இருக்கிறதால் தகவல் பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து நானும் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களும் இதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய பாராளுமன்ற உறுப்பினர், அவர்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் மதிப்பார்ந்த கனிமொழி அம்மையாரோடு நீண்ட சந்திப்பை நடத்தியிருந்தோம். 2 வருடங்களுக்கு முன்னரும் நான் அப்படியான சந்திப்பை அவரோடு நடத்தியிருந்தேன். மத்திய அரசாங்கத்திலே இலங்கை தமிழர் விவகாரம் சம்பந்தமான கரிசனை குறைகிறது என்கின்ற ஒரு இப்பொழுது எழுந்திருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் அந்த அம்மையாரோடு உரையாடினோம். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே இருந்து மத்திய அரசுக்கு அந்த அழுத்தம் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டிலே இருந்து மத்திய பாராளுமன்றத்திலே லோக்சபாவிலே இருக்கிற 40 எம்பிமாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அவர்களுடைய கூட்டு கட்சிகளிலும் எம்பிமார். ஆகையினாலே அவர்களுக்கு ஒரு பாரிய பங்கு இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உளக்கிடக்கை மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு பாரிய பொறுப்பு தமிழ்நாட்டிலே இருந்து செல்லுகிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டு. அது இந்த குழுவினுடைய தலைவராக அவர் அதனை செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமான சில மேற்கொண்டு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக எங்களோடு தொடர்ந்து உரையாடுவதாக அவர் சொல்லியிருக்கிறார். தேவை ஏற்பட்டால் டெல்லியிலே மற்ற அரசியல் கட்சிகளோடும் தொடர்பை ஏற்படுத்தி இந்த விவகாரம் தணிந்து விடாதபடி மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கை தமிழர் விவகாரத்திலே தொடர்ச்சியாக தங்களுடைய அழுத்தத்தை பிரயோகிக்கிற வண்ணமாக தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி செய்வார்கள் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ஆம், அதுக்கான முன்னகர்வு குறித்து, அதாவது எந்த தருணத்திலே நாங்கள் அப்படியான சந்திப்புகளை செய்ய வேண்டும். இதற்கு முன்னர் பல தடவைகளை நாங்கள் அப்படி செய்திருக்கிறோம். இப்போ பிரதம மந்திரியை சந்திக்க போகிற வழிகளிலே டெல்லியிலே மற்ற மாநிலங்களிலிருந்து வருகிற ஒவ்வொரு கட்சி உறுப்பினர்களையும் கூட நாங்கள் சேர்ந்து சந்தித்து
இந்த விவகாரங்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்திருக்கிறோம். அண்மை காலமாக சில வருடங்களாக அந்த தொடர்பாடல் இல்லாமல் இருக்கிறது. ஆகையினாலே அதனை மீள புதுப்பிக்கிற சில செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பிப்போம். இறுதியாக இந்த புதிய அரசாங்கம் தமிழருக்கான தீர்வு திட்டத்தை வழங்குவது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? இந்த புதிய அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். ஜனாதிபதி தேர்தலிலே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தெளிவான ஒரு நிலைப்பாட்டை கூட